क्लास 5 नई बाल सुलभ माला बुक लेसन 6 बगीचा बगीचा ना गार्डन तोटम। एक दिन अध्यापिका जी ने बच्चों को उनकी कक्षा में कहा, बच्चों कल से हम सब अपने स्कूल में पौधे लगाएंगे। ஒரு நாள் டீச்சர் சில்ட்ரன் கிட்ட இந்த கிளாஸில் வந்து சொல்கிறாங்க, சில்ட்ரன் நாளைக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஸ்கூலில் பிளான்ஸ் நடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. बच्चे बोले हाँ अध्यापिका जी हम सब पौधे लगाएंगे बड़ा मज़ा आएगा। அதுக்கு குழந்தைங்கெல்லாம் ஓகே டீச்சர் நம்ம எல்லாரும் பிளான்ஸ் நடலாம், இட் வில் பி ஸோ மச் ஆஃப் ஃபன் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் மே குச் குரப்பியாங்கத்தி, ஸ்கூலில் தெர் வர் ஃபியூ गार्डनिंग टूल्स, அந்த மண்வெட்டி ट्रॉवल्னு சொல்லுவாங்கல்ல அது. बच्चों ने अगले दिन कुरपियों से मैदान में घास खोदी, குழந்தைங்கெல்லாம் நெக்ஸ்ட் டே அந்த ட்ராவல்லாம் வச்சு மைதானத்தில் உள்ள கிராஸ் எல்லாம் டக் பண்ணி எடுத்தாங்க. फिर मैदान में खूब पानी डाला जिससे जमीन गीली हो गई, பிறகு அந்த மைதானத்தில் நல்லா தண்ணி ஊற்றினாங்க, ஸோ தட் அந்த கிரவுண்டெல்லாம் இட் பிகேம் வெரி வெட். उसके बाद बच्चों ने कुरपियों से ज़मीन खोदी, பிறகு குழந்தைங்க அந்த ட்ராவல்லாம் வச்சு திரும்பவும் ஜமீன் சாயில நல்லா டிக் பண்ணாங்க. मीना और माला ने एक क्यारी बनाई, मीना एंड माला ரெண்டு गर्ल्सों दे मेड अ फ्लावर बेड। अशोक और मोहन ने मिलकर दूसरी क्यारी बनाई, अशोक एंड मोहन टुगेदर दे मेड द सेकेंड फ्लावर बेड। इस तरह अनेक क्यारियां बन गई, लाइक दिस मेनी फ्लावर बेड्स वर मेड। फिर बच्चों ने क्यारियों में खाद डाली, பிறகு குழந்தைங்கள்லாம் ஃப்ளவர் பெட்ஸில் ஃபர்டிலைசர்லாம் போட்டாங்க. अध्यापिका ने बच्चों को बीज दिए और कहा, बीज को बहुत अंदर मिट्टी में मत दबा देना। டீச்சர் குழந்தைங்க கிட்ட சீட்ஸ் அந்த விதைகள்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, சீட்ஸ்லாம் ரொம்ப உள்ள தள்ளி சாயிலில் வந்து டீப்பாக போட்டுறாதீங்க, ஏன்னா அது கஷ்டம் இல்லை வெளியில் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வெளியில் வர்றதுக்கு, அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. बच्चों ने ध्यान से क्यारियों में बीज बोए फिर उनमें पानी दिया, குழந்தைங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக ஃப்ளவர் பெட்ஸில் சீடு வந்து சோ பண்ணாங்க. ஆஃப்டர் சோயிங் த சீட்ஸ் தே போர் வாட்டர், லாட்ஸ் ஆஃப் வாட்டர்। इसके बाद प्रतिदिन बच्चे नियम से बीजों को पानी देते रहे, அதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து குழந்தைங்கெல்லாம் சீட்ஸ்க்கு அந்த நல்லா தினமுமே தண்ணி ஊற்றணும்ல, ஸோ ரொட்டீனாக அந்த ரூல் படி அவங்க தண்ணி ஊற்றிட்டே வந்தாங்க. कुछ दिनों बाद बीजों से अंकुर निकले, फ्यू डेज लेटर सीड्स लेंद सीडलिंग वंद केम आउट। अंकुर धीरे धीरे बड़े होने लगे, द सीडलिंग्स वंद स्लोली दे बिकेम बिगर एंड बिगर। बच्चे रोज पौधों में पानी देते रहे, குழந்தைங்களும் டெய்லி பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊத்திட்டே தான் இருந்தாங்க. पौधे धीरे धीरे बड़े होने लगे, and the plants started growing slowly. कुछ दिनों बाद पौधों पर फूल खिलने लगे, आफ्टर फ्यू डेज प्लांट्स ला नल्ला फ्लावर्स ला started blooming. फूल बहुत सुंदर थे, the flowers were very beautiful, वे कई रंगों के थे, लाल पीले सफेद और बैंगनी, they were of many colors, the flowers ला red yellow white and purple. बच्चे बोले आहा कितने सुंदर फूल हैं, குழந்தைங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு வா எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியாபிகா ஜி நே கஹா, அதுக்கு வந்து டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஷீ சேஸ் த ஃபாலோயிங் திங்ஸ், ஹா ஏ ஃபூல் பகுத் சுந்தர் ஹே, ஆமாம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, देखो तुम इन्हें तोड़ना मत, பாருங்க இது யாரும் பறிக்கவே கூடாது, डोंट प्लग दीस फ्लावर्स। बच्चों इस फुलवारी से तुम्हारा स्कूल कितना सुंदर दिखाई पड़ता है, குழந்தைங்களா இந்த கார்டன்னால உங்க ஸ்கூல் வந்து எவ்வளவு அழகா காணப்படுது பாருங்க। इसी प्रकार हमें अपने नगर और घर में तथा आसपास वृक्ष और पौधे लगाने चाहिए, जिससे हमारा नगर अच्छा दिखाई देने लगे और वातावरण भी शुद्ध हो जाए। இதே மாதிரி நம்மளுடைய நகரத்தில், நம்ம சிட்டியில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையும் நியர்பை பிளேசஸ்லையும் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் நிறைய நடணும், அதனால நம்ம சிட்டியும் நல்ல அழகாக காணப்படும், அதுக்கப்புறமே என்விரான்மெண்ட்டும் க்ளீனாகவும் ஆகும் இதனால அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. बच्चे बोले अध्यापिका जी हम कभी फूल नहीं तोड़ेंगे और अपने घरों में तथा आसपास भी पौधे लगाएंगे।
அதுக்கு குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க, டீச்சர் நாங்கள் எப்பயுமே நாங்கள் பூக்களை பறிக்கவே மாட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நியர்பை பிளேசஸ்லாம் கண்டிப்பாக பிளான்ட்ஸ்லாம் நிறைய க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. हमने सीखा, what we have learnt. हमें अपने घर में या आसपास छोटी सी बगिया बनानी चाहिए. நம்மளுடைய வீட்டில் அல்லது நியர்பை ஏரியாவில் குட்டியாக ஒரு சின்ன கார்டன் வந்து கண்டிப்பாக எல்லாரும் உருவாக்கணும். बगिया के लिए स्थान न हो तो गमलों में पौधे लगाने चाहिए. உங்களுக்கு கார்டனுக்குன்னு செப்பரேட்டாக இடம் இல்லை, பிளேஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பாட்ஸ்லையாவது, ஃப்ளவர் பாட்ஸ்லையாவது வி ஷுட் க்ரோ பிளான்ட்ஸ். पेड़ पौधे वातावरण को स्वच्छ बनाते हैं. Trees and plants make the environment clean. Thank you.